ஆம், அன்பார்ந்த பெற்றோர்களே, மாணவர்களே, அல் இஹ்லாஸ் ஹோம் ஸ்கூல் மொபைல் ஆப் தொடர்பாக நாம் விரிவான விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே இதற்கு முன்னால் 2 வீடியோ கிளிப்ஸ் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் ஹோம் ஸ்கூல் ஆப்புண்ட ஹோம் பேஜ் அதுபோல் ஏனைய ஆப்ஷன்ஸ் பட்டன் சம்பந்தமாக நாம் பார்த்திருக்கிறோம். இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன், பிள்ளைகளை ரெஜிஸ்டர் பண்ணுவது எவ்வாறு, எல்எம்எஸ்லே கற்பது எவ்வாறு, கட்டணங்களை செலுத்துவது எவ்வாறு போன்ற மேலதிகமான விளக்கங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்தீங்க சொல்லி சொன்னால் இதில் பிள்ளையை ரெஜிஸ்டர் பண்ணுவதற்காக 2 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு 2 இடங்களில் நீங்கள் அதனை செய்ய முடியும். இங்கே இருக்கிற 3 கோடுகள் இருக்கு இல்லையா, மெனு பார், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க சொல்லி சொன்னால் ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே போல் நீங்கள் இந்த ஹோம் பேஜிலே நீங்கள் கீழே செல்கின்ற போது அங்கேயும் ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். நீங்கள் பார்க்கலாம். அதை இன்றைய பதிவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற இடம் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று காட்டப்படும். இதில் நீங்கள் பிள்ளையினுடைய விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். இப்போ நாங்கள் கொடுக்குறோம். உதாரணமாக ஃபுல் நேம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. முஹம்மத் ஆயிஷா அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஆயிஷா, முஹம்மத் ஆயிஷான்னு கொடுக்குறோம். ரைட். டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறோம். உதாரணத்துக்கு நம்ம 2001 அப்படின்னு கொடுக்குறோம். உதாரணத்துக்கு நம்ம கொடுக்குறோம். அட்ரஸ் கொடுக்குறோம். ரைட். மெயின் ஸ்ட்ரீட் கெகிராவ அப்படின்னு கொடுக்குறோம். ஸ்கூல் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் நாங்கள் ஸ்கூலோட பேரை கொடுக்கலாம். உதாரணமாக நாங்கள் ஜைரா நேஷனல் ஸ்கூல் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். ஓகே. அடுத்தது பேரண்ட்ஸ் நேம் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. நம்ம ஏதாவது ஒரு பெற்றாருடைய பேரை கொடுக்கலாம். நான் அப்துல்லா அப்படின்னு கொடுக்குறேன். என்ஐசி நேம், பிள்ளைக்கு என்ஐசி இருந்தால் பிள்ளை தன்னுடைய என்ஐசி நம்பரை கொடுக்கலாம், அல்லது பெற்றார் யாருடைய ஏதாவது ஒரு என்ஐசி நம்பரை வழங்க வேண்டும். நாங்கள் 1 2 3 4 5 6 அப்படின்னு ஒரு நம்பரை கொடுக்குறோம். ரைட். வாட்ஸ்அப் இலக்கம் இது கட்டாயமாக நீங்கள் வழங்க வேண்டும். வாட்ஸ்அப் ஊடாக உங்களுக்கு நாம் மேலதிக விவரங்களை அனுப்புவோம். அது தொடர்புகள், பதிவுகள், கட்டணங்கள் செலுத்துவது, அப்படி ஏராளமான தொடர்புகளுக்கு இந்த வாட்ஸ்அப் இலக்கம் கட்டாயம் நீங்கள் அதை சரியாக திருத்தமாக கொடுக்க வேண்டும். உதாரணமாக நாங்கள் ஏதாவது இப்படி ஒரு இலக்கத்தை கொடுக்கலாம். ரைட். சாம்பிளுக்கு நான் ஒரு இலக்கம் கொடுக்குறேன். மொபைல் நம்பரும் அதே மாதிரி நீங்கள் ஒரு இலக்கத்தை கொடுக்கலாம். ரைட். இப்படி ஒரு இலக்கத்தை நீங்கள் வழங்கலாம். யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்டு, இது 3 மிக திருத்தமாக நீங்கள் கொடுக்கணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதே போல் இமெயில், இது எரர்ன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு லொகின் ஆக முடியாது. யூசர் நேமாக நாங்கள் என்ன கொடுப்போம், அந்த பிள்ளை ஆயிஷா அப்படின்னு சொல்லிச்சோன்னா அந்த ஆயிஷான்ற பேரையே நாங்கள் யூசர் நேமாக பாய்க்கலாம், பிரச்சனை இல்லை. ரைட். ஆயிஷா அப்படின்னு நம்ம யூசர் நேமை கொடுக்குறோம். ஆயிஷா. இமெயில் கொடுக்கும்போது ஒரு வெலிட் இமெயில் ஒன்று நீங்கள் கட்டாயம் அங்கே வழங்க வேண்டும். நான் ஒரு இமெயிலை கொடுக்குறேன். ஃபியூச்சர் சயின்ஸ் ஃபார் மீ @gmail.com அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஒரு வெலிட் இமெயில் உண்டு. பாஸ்வேர்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாஸ்வேர்டை கொடுக்கலாம். நான் உதாரணமாக 1 2 3 4 அப்படின்னு கொடுக்குறேன். அதே பாஸ்வேர்டை நீங்கள் மறுபடி கன்ஃபார்ம் பண்ண வேண்டும். ரைட். இந்த இடத்துல நீங்கள் இந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு 2ஐயும் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், அல்லது எங்கேயாவது எழுதி குறித்து வச்சுக்கொள்ளணும், அல்லது ஸ்க்ரீன்ஷாட் ஒன்றாவது அடிச்சுக்கொள்ளணும். நாங்கள் இப்போ ஆயிஷா அப்படின்னு கொடுத்து 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். லெவல் ஒன்று போகிற நேரத்தில் பிள்ளை எந்த வகுப்பில் படிக்குதோ அந்த லெவலில் பிள்ளை இங்கே கட்டாயம் கொடுக்கணும். இப்போ நாங்கள் கிரேட் 11 அப்படின்னு எடுப்போம். எனவே கிரேட் 11 இங்கே நாங்கள் செலக்ட் பண்ணிருக்கிறோம். இப்போ நாங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்த உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். இப்போ பிள்ளையை நீங்கள் பதிவு செஞ்சாச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகின உடனே
login பேனல் ஒன்று உங்களுக்கு வரும். இதில் நீங்கள் அங்கே கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அதை மறந்துடக்கூடாது. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே நீங்கள் கொடுத்து login ஆகலாம். ரைட், நம்ம கொடுத்த யூசர் நேம் என்ன? ஆயிஷா அப்படின்னு கொடுத்தோம். ஆயிஷா யூசர் நேம். பாஸ்வேர்டு கொடுத்தோம் 1234ன்னு கொடுத்தோம். ரைட், கொடுத்து நீங்கள் இப்போ login ஆகின உடனே உங்களுக்கு அட்மின் அதாவது ஸ்டூடெண்ட் டேஷ்போர்டுக்குள்ளே நீங்கள் நுழையலாம். இப்போ இந்த டேஷ்போர்டுக்குள்ளுக்கு ஃப்ரீ கோர்சஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, பெய்ட் கோர்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுபோல் கிரேட் வைஸாக அந்த லெவல்ஸ் பிரிக்கப்பட்டிருக்கும். என்னென்ன லெவல்ஸ் இருக்குதோ அதெல்லாம் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் உங்களுக்கு பிள்ளைகள் நீங்கள் இந்த லெவல் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தாலும் அதுக்குள்ளே உங்களால் நுழைய முடியாது. நீங்கள் எந்த லெவலுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த லெவலுக்கு தான் உங்களுக்கு போகலாம். உதாரணமாக கிரேட் 11 அப்படின்னு சொல்லி சொன்னால் கிரேட் 11 நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்குள்ளே இருக்கிற பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு காட்டுது பிள்ளைகள். பாருங்கள், சமயம், தமிழ், கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், வரலாறு, தொகுதி 1, தொகுதி 2, தொகுதி 3க்குரிய பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு காட்டும். இந்த பக்கம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பூட்டு வந்து திறந்துருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் வந்து 30 நாளைக்கு இது ஃப்ரீயாக கிடைக்கும். இதுக்குள்ளே இருக்கிற அத்தனை கண்டென்ட்டும் உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கிடைக்கும். ரைட், வீடியோ, கற்றல் விளக்க வீடியோ, அதுபோல் எக்ஸ்ட்ரா விளக்க வீடியோக்கள், அதுபோல் அசைன்மெண்ட் டியூடுகள் PDF வடிவத்தில், அதுபோல் ஆன்லைன் ப்ராக்டிஸ், இது அத்தனையும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் முதல் மாதம். உதாரணமாக நம்ம இதில் சயின்ஸ் அப்படின்றத விஞ்ஞானத்துக்கு போகிறோம் சொல்லி சொன்னால் சாம்பிளுக்கு சில கோர்சஸ் வந்து போடப்பட்டிருக்குது. அதில் யூனிட் 1 சயின்ஸ் அப்படின்னு இருக்குது. ரைட், ஓகே, நாங்கள் அதை தொட்டுவிட்டோம்னு சொல்லி சொன்னால் யூனிட் 1க்குரிய சயின்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட LMS பேஜ் வந்து காட்சி அளிக்கும். ரைட், இதில் இங்கே வந்து வீடியோ இருக்குது. ரைட், இங்கே வந்து வீடியோ இதில் ப்ளே ஆகும் உங்களுக்கு. அதுபோல் PDF டியூட் வந்து மெட்டீரியல்ஸ் அதில் இருக்கும். ரைட், அதுபோல் பவர் பாயிண்ட் ஏதாவது அனிமேஷன்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ் இருந்தால் அது அதில் இருக்கும். அது மாதிரி இங்கே காட்டிருக்காங்க பாருங்கள், உங்களோட டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களோட அசைன்மெண்ட்டை இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்? சப்மிட் பண்ணணும். ரைட், அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணுற இடம் தான் இது. ரைட், இவ்வாறு உங்களுக்கு உங்களுடைய LMS பேஜ் வந்து காட்சி அளிக்கும். இப்போ இங்கே இருக்கிற வீடியோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே அந்த வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகும். ரைட், இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து படிக்கலாம். இப்போ இது நாங்கள் சாம்பிளுக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிறோம். இது வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பார்ந்த மாணவர்களே, இம்முறை ஓலெவல் எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கு சயின்ஸ் ஸ்பெஷல் பேப்பர் கிளாஸ் பேக்கேஜ் உடனா இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது நாங்கள் சாம்பிளுக்கு போட்டுக்கிறோம். தரம் 11 மாணவர்களுக்கு நடந்த பேப்பர் கிளாஸ் மாடல் பேப்பர்ன்ற வீடியோ இதில் நாங்கள் காட்சிப்படுத்திருக்கோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து என்ன செய்யலாம்? ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து லேண்ட்ஸ்கேப்பில் உங்களோட ஃபோனை உங்களோட டிவைஸை ரொட்டேட் பண்ணி லேண்ட்ஸ்கேப்பில் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் டவுன்லோட் PDF மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருக்குது. நீங்கள் அதை கொடுத்தீங்க சொன்னால் டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு தேவையான அந்த PDF என்ன இங்கே வழங்கப்பட்டிருக்கோ அது டவுன்லோட் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ணப்பட்ட அந்த PDF மெட்டீரியலை உதாரணமாக ஒரு கேள்வி வினாக்கொத்து ஒன்று தந்திருந்தாங்கண்டா, ஒரு ஒர்க் ஷீட் ஒன்று தந்திருந்தாங்கண்டா, அல்லது ஒரு ஒப்படை ஒன்று தந்திருந்தாங்கண்டா நீங்கள் அதை செய்யணும் பிள்ளைகள். இப்போ அதை பிரிண்ட் பண்ணி எடுக்க முடியுமானாக்கள் பிரிண்ட் பண்ணி எடுக்கணும். யாருக்காவது பிரிண்டிங் வசதி பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கேள்விகளை நீங்கள் வினாக்களை பார்த்து எழுதி எடுத்துக்கொண்டு அதுக்குரிய ஆன்சர்ஸை அல்லது அந்த ஒப்படையை நீங்கள் செஞ்சு அதை சப்மிட் பண்ணணும். அந்த சப்மிட் பண்ணுற இடம் தான் இந்த இடம். ரைட், நீங்கள் உங்களோட சப்மிட் அசைன்மெண்ட்ற இடத்துல சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் எந்த இடத்துல நீங்கள் அந்த ஃபைலை சப்மிட் பண்ணணும்னு உங்களுக்கு காட்டும். இப்போ நீங்கள் ஃபைல்ஸுக்குள்ளால் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட ஃபோனில் அந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து அந்த நீங்கள் செஞ்ச அந்த அசைன்மெண்ட்டை ஃபோட்டோ எடுத்து அல்லது நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க ஏதாவது ஸ்கேன் பண்ணி அந்த ஃபைலை உங்களோட டிவைஸுக்கு ஏற்றுறீங்கன்னு சொல்லி சொன்னால் அதை நீங்கள் என்ன செய்யலாம்? அந்த இடத்துல எந்த ஃபைல்னு கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து இங்கே அந்த ஃபைல் எடுத்துரும். ரைட், அந்த PDF ஃபார்மேட்டில் அந்த ஃபைலை அல்லது இமேஜ் ஃபார்மேட்டில் அதை எடுத்துரும். எடுத்த பின்னாடி சப்மிட் அசைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த அசைன்மெண்ட் என்ன செய்யும்? உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். சப்மிட் அசைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ரைட் அசைன்மெண்ட் சப்மிட்டட் என்ற ஒரு மெசேஜ் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் சப்மிட் பண்ண அந்த அசைன்மெண்ட் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த அட்மின் ஊடாக குறித்த அந்த ஆசிரியருக்கு அந்த அசைன்மெண்ட் அனுப்பி வைக்கப்படும். அவர் அதை கரெக்ஷன் பண்ணி அதுக்குரிய புள்ளிகளை வழங்குவார். அதுக்குரிய ஆன்சர்ஸ் கீ வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். உங்களோட
வாட்ஸ்அப் நம்பர் ரொம்ப முக்கியம் பிள்ளைன்ற இடத்துல, அல்லது உங்களுக்கு ஆப்பினூடாகவே அதுக்குரிய ஆன்சர்ஸை நீங்கள் பார்க்கக்கூடிய வசதியை உங்களுக்கு நம்ம செஞ்சு தருவோம். ரைட். இப்போ முதலாவது நீங்கள் வீடியோஸை பார்த்து படிச்சிங்க, அதுக்கு அசைன்மெண்ட் உங்களுக்கு கிடச்சிச்சு, அதை நீங்கள் செஞ்சு சப்மிட் பண்ணுவீங்க, அதுக்குரிய மார்க்ஸ், அதுக்குரிய ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு அடுத்ததாகத்தான் இந்த விளக்க வீடியோவுக்கு, இப்போ நீங்கள் பார்த்த இந்த விளக்க வீடியோ ஏதாவது ப்ராக்டிக்கல் அல்லது கிராஃபிக் வீடியோஸ் தேவையான ஒன்றாக இருந்தால் இந்த இடத்துல நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருப்போம். இங்கே டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் இருக்க இல்லையா, இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதற்குரிய விளக்க வீடியோ உங்களுக்கு இத்தனாவது வீடியோ இருக்குது, அதை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஆசிரியர்மார் கற்பிக்கிற வீடியோ, அதுக்கு தேவையான விளக்க வீடியோக்கள் ஆன்லைனில் இருக்கிற, அதே மாதிரி அசைன்மெண்ட், அதே மாதிரி ஆன்லைன் ப்ராக்டிஸ். இந்த ஆன்லைன் ப்ராக்டிஸ் உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் 1 மந்த் ஃபஸ்ட் மந்த் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃப்ரீயாக இதை படித்த பின்னாடி அந்த மாத இறுதியில் உங்களுக்கு ஆன்லைன் ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆன்லைன் ப்ராக்டிஸ் உரிய கொஷின்ஸுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதம் முழுக்க படித்த பாட விடயங்களை மீட்டல் செய்யக்கூடியதாகத்தான் அந்த ஆன்லைன் ப்ராக்டிஸ் காணப்படும் பிள்ளைகள். ரைட். ஆன்லைன் ப்ராக்டிஸுக்கு நீங்கள் எங்கேருந்து போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த இடத்துல இருக்கிற மெனு பாரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் ஆன்லைன் ப்ராக்டிஸ் அப்படின்ட்டு காட்டும். ரைட். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே தான் அந்த ஆன்லைன் ப்ராக்டிஸ் உரிய கேள்விகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ நான் வந்து இதை ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு மாதம் நான் இன்னும் படித்து கொள்ளலை தானே, அதால் எனக்கு இந்த இடத்துல ஆன்லைன் ப்ராக்டிஸ் காட்டாது. ஒரு மாதம் நான் படித்து முடிக்கிற தருவாயில் எனக்கு இந்த இடத்துல ஆன்லைன் ப்ராக்டிஸுக்கு நுழையக்கூடியதாக இருக்கும். ரைட். மேக் ஷுவர் யூ ஹேவ் ஆல்ரெடி லேர்ன். நீங்கள் முன்கூட்டி அது ஒரு மாதம் படிச்சிட்டிங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ண சொல்லி உங்களுக்கு அங்கே சொல்கிறாங்க. ஒரு மாதம் படித்த பின்னாடி ஆன்லைன் ப்ராக்டிஸ் உங்களுக்கு எப்படி அமையுங்கிறத நீங்கள் அடுத்த வீடியோ கிளிப்பில் அதையும் உங்களுக்கு நான் ஒரு சாம்பிளுக்கு காட்டுறேன். இந்த ஆன்லைன் ப்ராக்டிஸ் இப்படித்தான் இதுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி. ஓகே.